முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஒரு அரசின் மிக சிறந்த செல்வமாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பிறந்தநாள் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு விதத்தில் அது மக்களுக்கான நலத்திட்டங்கள் வழங்குவதாக இருந்தாலும் அல்லது ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கான பள்ளி படிப்பிற்கான அந்த செலவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் இப்படி எங்களால் முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களோடு பயணிக்கின்ற விதத்தில் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற விதத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். இந்த முறை நம்முடைய அண்ணன் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த ஐடிஆர்எம் இதன் மூலமாக இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் மூலமாக நாட்டு நடப்பை மக்களிடம் எடுத்து சொல்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார் என்கின்ற செய்தியை நான் யார் மூலமிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்தபோது இங்கே ஏர்போர்ட்டில் சொன்னாங்க, மகேஷ் ஐடிஆர்னு ஒரு டீம் ரொம்ப அழகாக நம்ம நாட்டு நடப்பை எடுத்து சொல்கின்றவர்களுக்கு ரொம்ப ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். நீயும் நடத்துன்னு சொல்லலை, ஆனால் அவர் ஆவலோடு எடுத்து சொன்னதை பார்த்தோன்னே இதை நாமும் நடத்தி காட்டிட வேண்டும், அதையும் திருச்சி மாவட்டத்தில் நடத்தி காட்டிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இளைய சமுதாயத்தெல்லாம் இங்கே அழைத்து நாங்கள் இது போன்ற கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முத்தமிழர் கலைஞருடைய 102வது பிறந்தநாளை மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக ஒரு 10,000 பேர் 20,000 பேர் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு பொதுக்கூட்டமாகவும் எங்களால் நடத்தியிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு இளைய சமுதாயம் ஒரு இயக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திராவிட இயக்கங்களை பற்றியும் நீதி கட்சியை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரங்க கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் இன்றைக்கு நம்மளுக்கு வருகை தந்திருக்கின்ற பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்கள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடன் உதவியாளராக இருந்தவர். இன்றைக்கு நமக்காக நம்மை தேடி இங்கே அவர் வருகை தந்திருக்கார் என்று சொல்லும் பொழுது, ஒரு காலத்தில் அறிவியல் ஆலோசகராக இருந்தவர் இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்க வருகை தந்திருக்கின்றார். அவரை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக அண்ணன் அவர்களை வைத்தும் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம் என்று சொன்னாலும் இந்த ஐடிஆர் மூலமாக அவரை அழைத்ததற்கு காரணம், சென்னையில் இருக்கின்ற பெரியார் திடலில் ஒரு முறை அவர் பேசும்பொழுது சொன்னார், மதவாதத்தை கையில் எடுத்த நாடெல்லாம் அழிந்து போய்விட்டது, அறிவியலையும் கையில் எடுத்த நாடுகள் மட்டும்தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கருத்தை ரொம்ப சுலபமாக சாம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஆக அவர் இன்றைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இன்றைக்கு அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அதே போன்று ப்ரொஃபஸர் ராம் புனியானி அவர்கள், இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 80 வயசுக்காரர், எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. இன்றைக்கும் இளைய சமுதாயத்திற்கு இந்த நாட்டை பற்றி நாம் சொல்லிட வேண்டும். இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு பயங்கரவாதம் என்பது எது, மதவாதத்தை எந்த இயக்கம்லாம் கையில் எடுத்துட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தான் பயங்கரவாதம் என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ராம் புனியானி அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக ராம் புனியானி அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்திருக்கின்ற சில அமைப்புகள்லாம் இருக்கின்றது. அதில் இருக்கின்ற தலைவர்கள்லாம் தாங்கள் யாரை தலைவராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிறைய வரலாற்று சார்ந்திருக்கின்ற சான்றுகளோடு மக்களிடம் தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர் தான் அவர். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சாவர்கர் என்பவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக விடுதலை போராட்டத்துக்காக படையை திரட்டினான்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக சாவர்கர் வந்து படையை திரட்டவில்லை, அவர் படையை திரட்டது யாருக்கு என்று சொன்னால் ஆங்கிலேயர்களுக்குத்தான் என்று பல சான்றுகளோடு அதை வெளிப்படையாக எடுத்து உடைத்து சொன்னவர் நம்முடைய ராம் புனியானி அவர்கள். அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அடுத்தது என்னுடைய அன்பிற்கும் பெருமைக்கும் கூறிய அண்ணன் அருணன் அவர்கள், இவரை வைத்தும் பல நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருக்கோம் என்று சொன்னாலும், அருணன் அண்ணன் இங்கே ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்த முதல் பட்டதாரி அவர். ஆக பல்வேறு விதமான இளைஞர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் அண்ணன் அருணன் அவர்கள். ஆக அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் இப்படி வழிகாட்டியாக இல்லை,
முற்போக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தன்னுடைய அனுபவம். இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் ஒருங்கிணைந்து இன்னைக்கெல்லாம் வரணும், எங்கள் மாவட்டத்திலேருந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறது ஏதோ இங்கே இருக்கின்ற ஒரு பத்திரிகை செய்தியாக அல்லது ஒரே ஒரு நாள் செய்தியாக வந்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல. வருகை தந்திருக்கிற இளைய சமுதாயம் நாட்டு நடப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒரு யதார்த்த நிலையில் தங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் அவங்க பேச போகிறாங்க. இங்கே வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் செலவீடு செய்யும் பொழுது அறிவு சார்ந்த பல தகவலை நீங்கள் தெரிந்துவிட்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஆக வருகை தந்திருக்க அருணன் பார்த்தீங்கன்னா காலந்தோறும் ராமணியம்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை ஒரு மணினாச்சும் வாசித்து படிச்சிருங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுப்பாக அது இருக்குது என்று நான் நினைக்கின்றேன். அதை நீங்கள் ஒரு தடவைனாச்சும் நீங்கள் அதை படிச்சிருங்க. நீங்கள் 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், ஏன் பல நேரம் நீங்களே டிவி விவாதத்தில் பார்த்துருக்கலாம் எப்படி ஆணித்தரமாக பேசுகிறார் என்று. ஆக இன்றைக்கு இவர்களெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு சமூக நீதி காவலர் என்று சொல்லக்கூடிய ஐயா விபி சிங் அவருடைய பிறந்த நாள். இந்த நாளில் இது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், சமூக நீதி காவலர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 27% பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடை தந்தவர். அதுக்காக மட்டுமல்ல, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவர் நாட்டினுடைய பிரதமராக வந்ததுக்கு பிறகுதான் அண்ணல் அம்பேத்கர் அவருக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்தவர் இவர் தான். ஆக அப்படிப்பட்ட விபி சிங் ஐயாவுடைய பிறந்த நாள். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கருக்கு என்று சிலை வைத்து அந்த சிலைக்கு மரியாதை செலுத்தியவர். அண்ணல் அம்பேத்கருடைய நூற்றாண்டை அந்த ஒரு ஆண்டு முழுவதும் சமூக நீதி ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று சொன்ன ஐயா விபி சிங்கோடைய பிறந்தநாள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கான பெருமை. முத்தமிழர் கலைஞருடைய 102வது பிறந்தநாள். விபி சிங்கோடைய நட்பு பாராட்டியவர். நம்முடைய முத்தமிழ் கலைஞர் மூலமாக பல்வேறு விதமான கருத்துக்களை உள்வாங்கி மண்டல் கமிஷனாக வந்துச்சு பார்த்தீங்களா, இடஒதுக்கீடுன்னு ஒன்று பேசணும் பார்த்தீங்களா, நீதி கட்சிக்காரன் ஆரம்பித்தது. அதை பல நேரங்களில் அதற்கான செயல் வடிவம் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்திருக்கக்கூடாது. அந்த கலைஞர் என்கிற அந்த மிகப்பெரிய தலைவர் இல்லை என்று சொன்னால் இந்த அரங்கத்தில் படிப்போடு அறிவோடு கல்லூரியில் போகின்ற பிள்ளைகள் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன் நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்களேன், நம்ம அப்பா அம்மா எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, நம்முடைய தாத்தா பாட்டிகள் எத்தனை பேர் பட்டதாரிகள் எடுத்துருக்காங்க. ஏன் அவங்க படிக்க மாட்டேன்னு சொன்னார்களா? அவங்களுடைய வம்சத்துலேருந்து வந்தவங்க நீங்கள் படிக்கிறீங்க. உங்களுக்கே அறிவு இருக்கும்போது நம்முடைய அப்பாக்களுக்கும் நம்முடைய தாத்தா பாட்டிகள் எவ்வளோ அறிவு இருந்திருக்கும். ஆக அன்றைக்கு ஒரு சமுதாயம் அவர்களை படிக்க விடாமல் செய்தது. உங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம், சமமாக அமர வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீடுக்கெல்லாம் காரணமாக இருந்த முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வருகிறோம். இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் பரிசு என்று வரும் பொழுது இது போன்ற அறிவு சார்ந்த இளைய சமுதாயத்துக்கு அறிவை கொடுப்பதை காட்டிலும் அவருக்கான பிறந்தநாள் பரிசு எதுவும் இருந்துவிட முடியாது என்பதற்காக அதை நான் சொல்கின்றேன். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற நீங்கள் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் அதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும். இதை முடிச்சுட்டு போகும்போது ஒரு 10 பேர் நான் முழுமையாக இதை நான் பயன்படுத்தி கொண்டேன், பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் நினச்சாலே போதும். எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு இதை விட ஒரு பெரிய கௌரவம் கிடைத்து விடாது என்ற விதத்தில் உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோன்று வழக்கறிஞர் குமார் அவர்களுக்கும் அதேபோன்று பாலமுருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநகரங்களை சேர்ந்த மதிமானன் உள்ளிட்ட இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.